கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காணொலியை கேட்கிற ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்துகிறோம். இந்த டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை வேளையில ஆண்டவரும் அருமை ரட்சகரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஈடு இணைந்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். மறுபடியும் அந்த யோவான் 4ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த ஸ்திரியை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்கள் கேட்டு அவர் மெய்யாகவே கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று விசுவாசிக்கிறோம் என்றார்கள். இந்த சமாரிய ஸ்திரீ போய் தனக்கு ஒருவர் சொன்னார், உள்ளபடி சொன்னார் என்று சொல்லி ஊரே கூப்பிட்டாங்க. இதான் சுவிசேஷம். சுவிசேஷத்துக்கு சொந்தக்காரர் கிணத்துல இருக்கிறார். சுவிசேஷத்தை சொல்லும்படி அவர் பாத்திரத்தை எடுத்து அந்த பாத்திரத்துக்கு தான் சொன்ன அந்த உபதேசங்களை கேள்விப்பட்டவன்னு ஆச்சரியப்பட்டு, என் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை எப்படியே சொல்லிட்டாருன்னு சொல்லி ஊருக்குள்ள ஓடி போய் சொல்றான். அதை கேட்டவங்க எல்லாரும் வந்தாங்க, அவருடைய உபதேசத்தை கேட்டாங்க. அவங்களுடைய மனசெல்லாம் மாறிச்சு. மனசுல இருக்கிற அழுத்தங்கள் எல்லாம் மாறிச்சு. அவங்க தங்க இடத்துல ஒரு நாள் தங்கணும்னு செய்றாங்க, கேட்கிறாங்க. சமாரியா பட்டணத்தின் வழியா யாரும் போக முடியாது, அது ஒரு பக்கம். அங்கே தங்கி அவர் மறுபடியும் என்ன செய்யறாருன்னா, அந்த சுவிசேஷத்தை அவங்களுக்கு என்ன செய்யறாருன்னா சொல்றாரு, உபதேசத்தை கொண்டு வருகிறாரு. பிதாவுடைய சித்தத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை குறித்தும் இந்த அழிவிலிருந்து மீட்பதை குறித்தும் அவர் தெளிவாய் அவரோடு கூட பேசுகிறார். பொதுவாக பவுலுடைய உபதேசம் எல்லாம் என்ன தெரியுமா, மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மறுபடியும் வருவாருங்கிறதா சுவிசேஷத்தினுடைய மைய பகுதி, மைய பொருள். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஜனங்களுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவாகிய நான் மறுபடியும் இந்த உலகத்துக்கு வரும்பொழுது நீங்கள் என்னோடு கூட இருப்பதற்காகத்தான் இந்த சுவிசேஷத்தை, இந்த உபதேசத்தை சொல்றேன்னு அவங்க விசுவாசித்தாங்க. இவர் மறுபடியும் வருவார் என்பதை விசுவாசித்தாங்க. இன்னைக்கு நிறைய வாழ்க்கையில இயேசு மறுபடியும் வருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. இயேசு எல்லாரும் சொன்னாங்க, இயேசு வருவார், எங்கெங்க வர போறாரு அப்படின்னு. ஆனா வருவார் அப்படிங்கறத விசுவாசித்தாங்க. பாத்தீங்களா, சமாரியா ஸ்திரீ. அங்கதான் ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்குறார். உடனே அவர் அங்க தங்கி இருந்து அவர் உபதேசம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போறாரு இல்லையா. அப்ப சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு வந்தவர் ஒரு நபரை தேடுகிறார். அந்த நபர் வந்தவொன்னு அந்த நபரோட பேசுகிறார். அவர் போய் நேர ஊரையே கூட்டு வந்துட்டார். இப்ப இந்த சமாரியா ஸ்திரீயுடைய நிலைமையை பாருங்க. அவ யாரா மாறிட்டா தெரியுமா? சுவிசேஷகியா மாறிட்டா. சமாரியா நாட்டையே கர்த்தருக்கு நேர திருப்புனவாவா. நீங்க எத்தனை வருஷமா விசுவாசியா இருக்கிறீங்க? இயேசுவுக்காக எதையாவது செய்றீங்களா? சோத்திரம். என்ன செய்றீங்க இயேசுவுக்காக? ஒரு ஆத்ம ஆதாயம் பண்ணிருப்பீங்களா? இல்லையே. வர்த்தத்துக்குரிய காரியம் இல்ல. உங்க வாழ்க்கையில இயேசு உங்களோடு கூட இருக்கணும், பிதா உங்களோடு கூட இருக்கணும்னா நீங்க இந்த சுவிசேஷத்தை கேட்டது மாத்திரமல்ல, மனம் திரும்பினது மாத்திரமல்ல, மறுபடி பிறந்தது மாத்திரமல்ல, உங்க பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் நீங்க சபையில் இருக்கிறது மாத்திரமல்ல, சுவிசேஷ ஊழியம் செய்யறது மாத்திரமல்ல, ஆத்துமாக்களை குறித்த பாரம் உங்க இருதயத்தை நிரப்பணும். ஆத்துமாக்களை குறித்த பாரம். இன்னைக்கு அநேகருக்கு ஆத்துமாவை குறித்த பாரம் இல்லை. சோத்திரம். சபை ஆராதனை போவாங்க, அங்கேயும் சில காரியங்கள்ல கலந்து கொள்றது இல்லை. அப்படியே போவாங்க, பிரைஸ் லார்ட் பாஸ்டர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட் சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்துருவாங்க. அந்த ஐக்கியத்தை உறுதிப்படுத்துறது இல்லை. அதனால தான் இன்னைக்கு திருச்சபை எல்லாம் நலிந்து கொண்டிருக்கிறது. கூடி ஜெபிக்கிற காலங்கள் போய்விட்டது. ஆனா இன்றைக்கு மறுபடியும் கூடி ஜெபிக்கணும், தேவ சித்தத்தை செய்யணும் என்று அர்ப்பணிப்பீர்களானால் உங்க அர்ப்பணிப்பில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார். குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உங்க பொருளாதார பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார். நீங்க சீரும் சிறப்போடு வாழலாம். சுவிசேஷத்தை அறிவிக்கலாமா? நீங்க ஆரம்ப நாட்கள் எப்படி இருந்தீங்க? கர்த்தர் தொட்ட போது எப்படி இருந்தீங்க? அதை மக்களுக்கு சொன்னாலே போதுமே. அதான சுவிசேஷம். சரியா? நாம் ஜெபிப்போம்.
மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பு பிதாவே, மன மகிழ்ச்சியான நல்ல அருமையான இந்த கால வேளைக்காய் நன்றி. தொடர்ந்து நீர் எங்களோடு கூட காணொலியில் பேசிக் கொண்டிருக்கீங்க. ஆவியானவரே உமக்கு நன்றி. இயேசுவால் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டதன் நோக்கம், அவர் வந்து வாழ்ந்ததன் நோக்கம், சுவிசேஷத்தை அறிவித்ததின் நோக்கம், தேசத்தை தேவன் பக்கமாய் திருப்புகிற காரியத்தினுடைய நோக்கம் எல்லாவற்றையும் நாங்கள் வேதத்தின் வாயிலாய் இயேசுவின் மூலமாய் நாங்கள் அறிந்து கொள்ள கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து பெரிய காரியங்கள் செய்யும். நன்மை கிருபை தோட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.